வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை பார்க்கலாம். நம்பிக்கை துரோகமும் மனிதனும். ஒரு மனிதன் காட்டில் இருக்க மிருகங்களெல்லாம் படம் பிடிக்கலாம் அப்படின்னு ஒரு காட்டுக்கு போனார். அந்த காட்டில் இருந்த ஒரு சிங்கம் பயங்கர பசியோடு இருந்ததுனால இவரை பார்த்தோன்னே துரத்தி வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மனுஷனும் ரொம்ப பயந்து பயங்கரமாக ஓடி போயிட்டு ஒரு மரத்தில் ஏறிட்டார். அந்த மரத்தில் ஒரு குரங்குங்க தூங்கிட்டு இருந்தது. அப்போ திடீர்னு எழுந்த அந்த குரங்கு, பயப்படாத, நீ தூங்கு, சிங்கம் போன உடனே நான் உன்னை எழுப்புறேன், அப்போ நீ எந்திரிச்சு போயிடு அப்படின்னு அந்த குரங்கு அந்த மனுஷனுக்கு ஆறுதல் சொல்லுச்சு. கொஞ்ச நேரத்தில் அந்த குரங்கு தூங்கிடுச்சு. கீழே நின்றுட்டு இருந்த சிங்கம் அந்த மனுஷனை பார்த்து, குரங்கு கீழே தள்ளி விட்டு நான் உன்னை விட்டுடுறேன் அப்படின்னு சொன்னது. அந்த மனுஷனும் குரங்கை கீழே தள்ளி விட்டான். குரங்கும் கீழே விழுந்துருச்சு. சிங்கம் குரங்கு கிட்ட சிரிச்சுட்டே சொல்லிச்சு, அவன் ஒரு நன்றி கெட்டவன் பாத்தியா, இப்போ நீ மேலே போயிட்டு அவனை தள்ளி விட்டுடு, உன்னை நான் விட்டுடுறேன் அப்படின்து. உடனே குரங்கு மேலே ஏறி போயிடுச்சு. மேலே ஏறி போன குரங்கு அந்த மனிதனை தள்ளியே விடலை. ஏன் தள்ளி விடலை? சிங்கம் பயங்கரமாக கோவத்தோட குரங்கு கிட்ட கேட்டுச்சு, உன்னை மேலே போயிட்டு அவனை தள்ளி விட்டுடுன்னு தானே சொன்னேன், அவன் உனக்கு துரோகம் பண்ணிட்டான், அவனை நீ தள்ளி விடாமல் இருக்கியே. உடனே குரங்கு சிங்கத்தை பார்த்து பெருமையாக சொல்லுச்சு, நம்பி வந்தவருக்கு நம்பிக்கை துரோகம் செய்யறதுக்கு நான் ஒன்றும் மனுஷன் கிடையாது. அதை பார்த்த சிங்கமும் தலை குனிஞ்சு போயிடுச்சு. ஆக மொத்தம் 5 அறிவு இருக்கிற ஜீவன்களுக்கு நம்பிக்கைனா என்னன்னு தெரியும். ஆனால் ஒரு சில 6 அறிவு இருக்கிற மனுஷங்களுக்கு நம்பிக்கைனா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. துரோகத்திலேயே பெரிய துரோகம் நம்பிக்கை துரோகம் தான். இனிமே யாருக்கும் நம்பிக்கை துரோகமே பண்ணிடாதீங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்னேகா.